வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நாளை உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று தமிழ்நாட்டை நோக்கி நகரும் என்று வானிலை மையம் கணிப்பு. விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசிக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை. நாளை மறுநாள் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறைக்கு கனமழைக்கான வாய்ப்பு. டிசம்பர் 17 கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூருக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. டிசம்பர் 18 விழுப்புரம், கடலூரில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி செங்கனூர் கிராமத்தில் ரயில்வே சுரங்க பாதையில் புகுந்த மழைநீர் தனி தீவாக மாறிய கிராமம். சென்னை மதுரவாயில் பகுதியில் கூவம் கால்வாயில் தவறி விழுந்த பெண் பொக்லைன் இயந்திரம் மூலம் மீட்ட காவல்துறையினர். தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் பகுதியில் புகுந்த தாமிரபரணி ஆற்று நீர் முழங்கால் அளவிற்கு தேங்கிய நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. தென் மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட சேத விவரங்களை துரிதமாக கணக்கிட்டு நிவாரணம் வழங்குங்கள். மாவட்ட நிர்வாகங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே வெள்ள நிவாரண நிதி பெற நியாய விலைக் கடைகளில் முண்டியடித்த கூட்டம். நெரிசலில் சிக்கி 3 பேர் மயங்கியதால் பரபரப்பு. வெள்ளப்பெருக்கு குறித்து தவறான தகவலை பரப்பினால் கடும் நடவடிக்கை. நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் எச்சரிக்கை. திருச்செந்தூர் கோவிலுக்கு இன்றும் நாளையும் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழை எச்சரிக்கை காரணமாக பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அறிவுரை. தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஈ.வி.கே. இளங்கோவன் காலமானார். சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. ஈ.வி.கே. இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அஞ்சலி. மகன் திருமகன் ஈவேரா இருந்ததிலிருந்தே மனதளவில் உடைந்து போயிருந்தார் என்றும் பதிவு. மனதில் பட்டதை துணிச்சலுடன் பேசக்கூடியவர் ஈ.வி.கே. இளங்கோவன் என்று தலைவர்கள் புகழார். காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு பேரிழப்பு என்றும் இரங்கல். ரசிகை உயிரிழந்த விவகாரத்தில் சிறையிலிருந்து பிணையில் விடுதலை செய்யப்பட்டார் அல்லு அர்ஜுன். ஆதரவாளர்களுக்கு நன்றி, விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவேன் என்றும் பேட்டி. சிறையிலிருந்து வீடு திரும்பிய அல்லு அர்ஜுனை ஆரத்தி எடுத்து வரவேற்ற குடும்பத்தினர். நடிகர்கள் விஜய் தேவர்குண்டா, ராணா ரகுபதி உள்ளிட்டோர் சந்திப்பு. RSS இந்து மகாசபா அரசியல் சாசனத்திற்கு எந்த பங்களிப்பும் செய்யவில்லை. அரசியல் சாசனத்தின் 75ஆம் ஆண்டு நிறைவு தொடர்பான விவாதத்தில் ஆராசா விமர்சனம். அரசியலமைப்பு சட்டத்தை காக்கும் போர்க்களத்தில் எதிர்க்கட்சிகள் போராடி வருவதாக மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. அரசமைப்புக்கு மாற்றாக மனுஸ்மிருதியை தூக்கி பிடித்தவர் சாவர்கர் என்றும் விமர்சனம். பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி டெல்லியில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. வயது மூப்பு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் சிகிச்சை. டெல்லி செல்லும் போராட்டத்தை மீண்டும் தொடங்கிய விவசாயிகள். சம்பு எல்லையில் தண்ணீரை பீச்சி அடித்து தடுத்து நிறுத்திய காவல்துறை.
சென்னை மாதவரத்தில் பிரதான சாலையில் 3வது நாளாக தேங்கி நிற்கும் மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகியிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கன்னியப்பன். கன்னியப்பன், விவரங்கள். நந்தா, சென்னை மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடபெரும்பாக்கம் பிரதான சாலையில் புழல் ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரானது முழுவதுமாக கடந்த 3வது நாளாக இன்றும் அந்த சாலைகள்ல சுமார் 3 அடி அளவிற்கு தேங்கி அந்த பகுதியில ஆறாக ஓடக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக சென்னை மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புழல் அடுத்த வடபெரும்பாக்கம் பிரதான சாலையில இந்த பாதிப்பு வெள்ள பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு 18-20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வழியாக புழல் ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த உபரி நீரானது எண்ணூரில் சென்று கடலில் கலக்கிறது. இதனை இடையே இருக்கக்கூடிய நாலவாரிக்குப்பம், வடகரை, கிராண்ட் லைன், சாமியார் மடம், தண்டல் கழனி உள்ளிட்ட பகுதிகள் வழியாக இந்த வெள்ள நீரானது கடந்து செல்கிறது. ஒவ்வொரு முறையும் புழல் ஏரியில் உபரி நீர் திறக்கப்படும் பொழுது இந்த பகுதி மிகுந்த பாதிப்பு என்பது ஏற்படுகிறது. குறிப்பாக அதிகப்படியான குடோன்கள், கனரக சரக்கு வாகனங்கள் எல்லாம் வந்து செல்லக்கூடிய இந்த சாலையில் வருடம் இந்த டிசம்பர் மாதத்தின் கனமழையின் பொழுது மிகுந்த பாதிப்பு என்பது ஏற்படுகிறது. இங்கு பெரும்பாலான வடமாநில தொழிலாளர்கள் இங்கு அதிகம் தங்கி வேலை செய்கிறார்கள். அங்கிருந்து வந்து செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாம் அந்த 3 அடி 4 அடி நீரில் மிதந்து வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது நந்தா. மேலும் இந்த புழல் ஏரியில் உபரி நீர் அளவின் குறையும் பட்சத்தில் அந்த தண்ணீரின் அளவும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது நந்தா. நன்றி கன்னியப்பன், விவரங்களுக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் உடுமலை அருகே உள்ள கோடந்தூர் மலைவாழ் மக்களின் கடைகள் மற்றும் கடைகளில் இருந்த பொருட்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சக்திவேல், விவரங்கள். நந்தா, அதாவது கேரள மாநிலம் மறையூர், தூவானம், பாம்பாறு, சிலந்தியாறு ஆகிய பகுதிகளில் பெய்து வரும் மழையால் உடுமலை அருகே உள்ள ஆறுகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு கடந்த 2 நாட்களாக ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி அடிவார பகுதியில் அமைந்துள்ள கோடந்தூர் மாரியம்மன் கோவில் பகுதியில் கோடந்தூர் பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் கடைகள் அமைத்து தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வந்த நிலையில் தற்போது கடந்த 2 நாட்களாக பெய்த மழை காரணமாக ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மலைவாழ் மக்களின் கடைகள் அனைத்தும் மற்றும் கடைகளில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. மூங்கில் குச்சிகள், ஓலைகள் மற்றும் தாழ்பாய்களை கொண்டு சிறிய குடிசைகள் அமைத்து தங்கள் வாழ்வாதாரத்தை நடத்தி வந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கால் அனைத்து கடைகளும் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டதால் கோடந்தூர் பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் கிராம மக்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். நந்தா, நன்றி சக்திவேல், விவரங்களுக்கு.